முருகனை வழிபட்டா அறிவு கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே விரும்பக்கூடியது. ரொம்ப ரொம்ப ஆர்வமா நமக்கு தேவைன்னு நம்ம செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அழகு. முருகனை வழிபட்டா அழகு நமக்கு நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா கடல் அளவு அழகு முருகர். நம்மள சுத்தி கடல் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாரி நம்மள சுத்தி முருகர் இருக்காரு. முருகர் வந்து கடல் மாரி அழகு அவரு. வானத்தையே ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அழகானவர் முருகர். அப்போ அந்த கடல் அளவு அழகு அவருக்கு ஒரு துளி அழகு நமக்கு வந்துரும். முருகன நம்ம வழிபடும்போது. எப்பவுமே நம்ம கண்ணாடி பார்ப்போம் இல்லையா? நம்ப அழகா தான் இருப்போம். ஆனாலும் முருகன நம்ம வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது, தீவிரமா நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம முகத்த பார்க்கும்போது, ஒரு வசீகரமான முகம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ப தான் அத உணருவோம். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க உணருவாங்க. "என்ன ஒரு மாரி வசீகரமா இருக்கு முகம், நல்லா பார்க்க லட்சணமா இருக்கே!" அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்துரும். அது மாரி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும் முருகருக்கு செஞ்சுருவாரு. அந்த அளவுக்கு நம்ம முகம் வந்து பிரகாசமா இருக்கும். ஏன்னா, நமக்கு வந்து புத்தி வந்து ரொம்ப தெளிவா, நம்ம சிந்தை வந்து தெளிவாக நம்ம முகம் அழகா இருக்கும். அகமும் நமக்கு ஃபஸ்ட்டு அழகாகும். அகம் அழகா இருந்தா, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" சொல்லுவாங்க. முருகன் வாழ்ற ஒரு அகம். நம்மளது மனம் வந்து முருகன் வாழ்ற மனம். அப்போ நம்ம மனசு அழகா இருக்கும்போது, நம்ம முகமும் அழகா இருக்கும். நமக்கே ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது. "என்ன நம்ம வர வர இவ்ளோ அழகாயிட்டு போறோமே! பரவால்ல, அழகா இருக்கோம்." அப்படின்னு நமக்கு ஒரு புன்னகை வரும் நம் முகத்துல. அது மாரி நமக்கு செஞ்சுருவாரு முருகர். ஏன்னா, அவர் அழகு கடவுள் இல்லையா? அவர வணங்கும்போது நமக்கு நிச்சயமா அழகு நமக்கு தானாவே வந்துடும். சகல ஐஸ்வர்யமும் குடுக்கக்கூடியவர் நம்ம முருகர் தான். அழகான முருகர். அவர வணங்குனா நாமும் அழகா இருப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா!